கிழக்கு திசையின் பொன்னிற கதிர்கள் கிராமத்தின் மண் வீடுகளின் கூரைகளில் பட்டு தெரித்தன. தாத்தா காளிமுத்து தன் வீட்டிற்கு எதிரே இருந்த திண்ணையில் தன் கையில் இருந்த பழைய ரேடியோவை காதுடன் வைத்துக்கொண்டு செய்திகளை கேட்டுக்கொண்டு சாய்மான நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவரது வெள்ளை தாடியும் சுருங்கிய தோலும் அவரின் நீண்டகால வாழ்க்கையின் அடையாளங்கள். பாட்டி மீனாட்சி அருகிலிருந்த அடுப்படியில் முறுக்களுக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் அந்த ஊரின் மண்ணோடும் மரபுகளோடும் இரண்டர கலந்திருந்தனர். காளிமுத்துவின் மகன் முருகன் வயலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். வேட்டியும் தோளில் துண்டுமாக மண்ணின் வாசனையை சுவாசிப்பதே அவனுக்கு பெரும் ஆனந்தம். அப்பா, பம்பு செட்ல தண்ணி பாயுது, நான் கிளம்புறேன் முருகன். காளிமுத்து தலையசைத்தார். மீனாட்சி அவனுக்கு ஒரு பிடி அவலை நீட்டினாள். காலையிலேயே சும்மா போகாதடா, சாப்பிட்டு போ. அடுத்த மகன் கணேசன் பக்கத்து நகரத்தில் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கிறான். மாதம் ஒரு முறை வீட்டுக்கு வந்து செல்வான். அவனது வருகை கிராமத்து வீட்டில் ஒரு புத்துணர்வை கொண்டு வரும். மகள் லக்ஷ்மி தூரத்து நகரத்தில் ஆசிரியையாக இருக்கிறாள். அவளது பிள்ளைகள் விடுமுறைக்கு வரும்போது வீடு கலகலப்பாக இருக்கும். வெவ்வேறு திசைகளில் கிளை பரப்பி ஆனால் ஒரே வேரில் பிணைக்கப்பட்டிருந்தது இந்த குடும்பம். கோடை விடுமுறைக்கு வந்திருந்த லக்ஷ்மியின் மகள் அமுதா கிராமத்து வாழ்க்கைக்கு பழக முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். அவள் கையில் எப்போதும் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஸ்மார்ட் போன் அவளை சுற்றியுள்ள உலகின் சத்தங்களை முழுமையாக மறைத்திருந்தது. ஒரு நாள் தாத்தா காளிமுத்து கிராமத்து கதைகள் சொல்லும்போது அவள் மனது எங்கோ அலைந்தது. தாத்தா, இங்க எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, நெட்வொர்க்கும் ஒழுங்கா இல்ல என்று அமுதா சலிப்புடன் கூறினாள். காளிமுத்துவின் முகத்தில் ஒரு சிறு வருத்தம் படர்ந்தது. நகர வாழ்க்கைக்கு பழகிப்போன கணேசன் அடிக்கடி கிராமத்துக்கு வருவதில்லை. அவர் தனது வேலைப்பளுவை காரணம் காட்டினாலும் மீனாட்சிக்கு அவனது மனதில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருப்பதை உணர்ந்தாள். கணேசன் வந்தாலும் அவனது பேச்சு, பழக்க வழக்கங்கள் என கிராமத்து வாழ்க்கைக்கும் அவனுக்கும் இடையே ஒரு இடைவெளி விழுந்தது. அவனது அண்ணன் முருகனுடன் முன்பு போல் மனம் விட்டு பேசுவதில்லை. ஒருமுறை கணேசன் கிராமத்துக்கு வந்தபோது வயல்வெளிகளை பார்த்துவிட்டு முருகனிடம் பேசினான். அண்ணே, இன்னும் அதே மாட்டு வண்டி உழவுதானா? இந்த காலத்துல யாருனே மாட்டை நம்பி விவசாயம் பண்றது? உலகமே மாறிப்போச்சு, நீங்க தான் மாறாம அப்படியே இருக்கீங்க. கணேசனின் குரலில் அப்பட்டமான எரிச்சல். முருகன் பொறுமை இழந்து பெருமூச்சு விட்டான். டிராக்டருக்கு எங்கப்பா பணம் இருக்கு? அப்புறம் இந்த மண்ணுக்கும் நம்ம மரபுக்கும் இதுதான் சரிப்பட்டு வரும். உன் நகரத்து காசுக்கும் பந்தாவுக்கும் இதெல்லாம் புரியாது. மண்ணுல கால் வைக்காத உனக்கு என்ன தெரியும்? கணேசன் பதிலுக்கு கோபப்பட்டான். ஒரு டிராக்டர் வாங்கினா எவ்வளவு வேலை முடியும், எவ்வளவு லாபம் வரும்? நீங்க ஏன் இன்னும் இந்த பழைய காலத்திலேயே இந்த அழுக்கு மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? முருகன் முகம் சிவந்தது. அழுக்கு மண்ணா? இந்த மண்ணு தாண்டா நமக்கு சோறு போடுது. நம்ம வேற இங்கேதான் இருக்கு. மண்ணை மறக்காதே தம்பி. நீ நகரத்துக்கு போனதும் உன் மூளை மாறி போச்சா? என் மூளை மாறலனே, உலகம் மாறி போச்சு. நீங்க தான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்க. டெக்னாலஜின்னு ஒண்ணு இருக்கு, அதுல லாபம் சம்பாதிக்கலாம். இங்க வெறும் கஷ்டம்தான். இதுக்கு எதுக்குன்னே உங்க காலம் பூரா கஷ்டப்படணும். கணேசனின் வார்த்தைகளில் ஒருவித நகைச்சுவையும் ஏளனமும் கலந்திருந்தன. கஷ்டமா? உனக்கு என்னடா கஷ்டம் தெரியும்? 4 காசு சம்பாதிச்சதும் எல்லாம் மாறி போச்சுன்னு நினைச்சியா? இந்த விவசாயம் தாண்டா நம்ம குடும்பத்தோட பலம். உன் கம்பெனி உன்னை கடைசி வரைக்கும் கைவிடாம காப்பாற்றுமா? முருகன் சற்று உயர்ந்த குரலில் வார்த்தைகளில் வலி தெரிய கேட்டான். லக்ஷ்மி இருவருக்கும் இடையே பாலம் கட்ட முயன்றாள். ஏன் 2 பேரும் சண்டை போடுறீங்க? அவங்க இஷ்டப்படிருங்க. ஏன் இப்ப இத பத்தி பேசி சண்டை போடணும் என்றாள். ஆனால் இருவர்களிடையே மனவருத்தம் மெல்ல படர்ந்தது. வேர்கள் ஆழமாக இருந்தாலும் விழுதுகள் புதிய திசைகளில் விலகிச் செல்வது போல் உணர்ந்தனர். கணேசன் தான் வேலை செய்யும் கம்பெனியில் சாரா என்ற பெண்ணை காதலித்து வந்தான். சாரா நவீன சிந்தனைகள் கொண்டவள். கிராமத்து சூழலுக்கோ காளிமுத்துவின் குடும்ப மரபுகளுக்கோ சிறிதும் பொருந்தாதவள். கணேசன் தனது காதலை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. ஒரு நாள் கிராமத்தில் திருவிழா நடக்கவிருந்தது. மீனாட்சி பாட்டி கணேசனுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்தாள். கணேசா, நம்ம ஊர்ல திருவிழா நடக்குதுடா, நீ வந்து போ, எல்லாரும் உன்னை பார்க்கணும்னு இருக்காங்க. கணேசன் தயங்கினான். அம்மா, எனக்கு இந்த வாரம் வேலை இருக்குமா? வர முடியாது. அடுத்த மாசம் கண்டிப்பா வர்றேன். அவன் குரலில் ஒரு தடுமாற்றம். மீனாட்சி பாட்டிக்கு வருத்தம். என்னடா கணேசா, திருவிழாக்கு கூட வர முடியாதா? எப்பவுமே வேலை வேலைன்னு சொல்ற. முன்னாடி எல்லாம் திருவிழானா நீதானே முதல்ல வந்து நிற்ப. இல்லம்மா, நிஜமாவே வேலை அதிகமா இருக்கு, நீங்க நல்லா கொண்டாடுங்க என்று கூறிவிட்டு கணேசன் அழைப்பை துண்டித்து விட்டான். மீனாட்சிக்கு அவனது மனதில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருப்பதை உணர்ந்தாள். அவனது நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்களும் கிராமத்து விழாக்களில் அவன் கலந்து கொள்ளாததும் குடும்பத்திற்கு சந்தேகத்தை ஏற்படுத்தின. ஒரு நாள் லக்ஷ்மி ஒரு உணவகத்திற்கு சென்றாள். அங்கே கணேசனும் சாராவும் இருப்பதை அவள் தற்செயலாக பார்த்தாள். சாராவின் உடை, பேச்சு, நகரத்து சுபாவம் எதுவும் லக்ஷ்மிக்கு பிடிக்கவில்லை. லக்ஷ்மி கோபத்துடன் கணேசனிடம் பேசினாள். யார் கணேசா இந்த பொண்ணு? நம்ம குடும்பத்துக்கு இது சரி வராதுன்னு உனக்கு தெரியாதா? லக்ஷ்மி நேரடியாக கேட்டாள். கணேசன் தடுமாறினான். லக்ஷ்மி அக்கா, இது என் தனிப்பட்ட விஷயம், நீங்க ஏன் இதுல தலையிடுறீங்க? லக்ஷ்மி விடவில்லை.
இது உன் தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல கணேசா. நாம ஒரு குடும்பம். நம்ம வேர்களை விட்டுட்டு நீ எங்கேயோ போற மாதிரி இருக்கு. இந்த செய்தி கிராமத்தை எட்டியது. காளிமுத்துவும் மீனாட்சியும் அதிர்ந்து போயினர். காளிமுத்து கணேசனை அழைத்து பேசினார். நீ எங்கேயோ வேலை பார்க்கறதுக்காக போன, அதுக்காக உன்னை கண்டிக்கல. ஆனா உன் வாழ்க்கை துணைங்கிறது இந்த குடும்பத்தோட ஒரு பகுதி. நாம ஆயிரங்காலத்து பயிரிடா. உன் முடிவு நம்ம குடும்பத்தோட மதிப்பையும் பாரம்பரியத்தையும் பாதிக்கும். காளிமுத்துவின் குரலில் வலி தெரிந்தது. கணேசன் தனது காதலை விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் குடும்பத்திடமிருந்து விலக ஆரம்பித்தான். அவனுக்கு நகர வாழ்க்கையும் சாராவின் மீதான காதலும் ஒரு பக்கம், குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் என போராடினான். கிராமத்தில் அவனது வருகை குறைந்தது. குடும்பத்திற்குள்ளேயே ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது. என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே என்று தினம் தினம் வருந்தினாள். கணேசன் தனது காதல் மற்றும் குடும்ப சிக்கல்களால் மன உளைச்சலுக்கு ஆளானான். சாராவும் அவனுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க தொடங்கின. சாராவிற்கு கணேசனின் குடும்ப பின்னணியும் அவர்களது பாரம்பரியமும் ஒரு சுமையாக தோன்றியது. ஒரு நாள் சாரா கணேசனிடம் நேரடியாக பேசினாள். கணேஷ், ஐ திங்க் நீ உன் ஃபேமிலியை விட்டுட்டு வர மாட்ட. எனக்கும் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ற லைஃப் ஸ்டைல் பிடிக்காது. நாம 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நாம் இப்போவே பிரேக்கப் பண்ணிக்கலாம், பாய் என்று உறுதியாக கூறிவிட்டு அவனது வாழ்க்கையிலிருந்து விலகிச் சென்றாள். சாரா பிரிந்து சென்றது கணேசனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. தனது வாழ்க்கையின் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டது போல உணர்ந்தான். தனிமையிலும் விரக்தியிலும் மூழ்கினான். அந்த நேரத்தில் அவனுக்கு தன் குடும்பத்தின் அரவணைப்பும் வேர்களின் பலமும் தேவைப்பட்டது. கணேசன் மீண்டும் கிராமத்திற்கு வந்தான். அவன் முன்பு போல சண்டையிடவில்லை. அமைதியாக தன் பெற்றோர் காலடியில் அமர்ந்து கண்கலங்கினான். அப்பா, அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். எனக்கு இப்பதான் புரியுது. இந்த வேரோட அருமை. அவன் குரல் தழுதழுத்தது. காளிமுத்து கணேசனை அணைத்து கொண்டார். ஒவ்வொரு விழுதுக்கும் வழி தவறி போகலாண்டா கண்ணு. ஆனா வேர் எப்பவும் உனக்காக இங்கேதான் காத்திருக்கும். நீ திரும்பி வந்ததுதான் முக்கியம். முருகனும் லக்ஷ்மியும் கணேசனை தேற்றினர். அந்த குடும்பம் கணேசனின் தவறை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியது. கணேசன் தன் பழைய வேலையை விட்டுவிட்டு கிராமத்திலேயே ஒரு புதிய வணிகத்தை தொடங்கினான். அது கிராம மக்களுக்கும் உதவியது. அவன் மீண்டும் தன் வேர்களுக்கு திரும்பியது. குடும்பத்திற்கு பெரும் பலமாக அமைந்தது. அவன் இப்போது தனது பெற்றோர் மற்றும் அண்ணனுடன் சேர்ந்து விவசாயத்தை புரிந்து கொண்டான். காளிமுத்து தனது குடும்பத்தை ஒரு முறை பார்த்தார். நாம வெவ்வேறு திசையில போனாலும் நம்ம வேர் உறுதியா இருந்தா எந்த புயலையும் தாங்கலாம். உறவுகளோட அன்பும் புரிதலும் தான் வாழ்க்கையோட உண்மையான பலம் என்றார். இந்த குடும்பம் தங்கள் சவால்கள், தவறு செய்தவர்கள், மன்னித்தவர்கள் என பலவிதமான அனுபவங்கள் மூலம் ஒருவரையொருவர் ஆழமாக புரிந்து கொண்டு அன்பு, புரிதல், விட்டு கொடுத்தல் ஆகிய நற்பண்புகளால் பிணைக்கப்பட்டு செழித்து வளர்ந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் செய்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.